ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை என்ற தலைப்பில் உங்களை சந்திக்க தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே கூட அநேகர் ஜெபிப்பது எப்படி, எந்த நேரத்தில் எப்படி ஜெபிக்கிறது, நாங்கள் நிறைய நேரம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறோம், எங்களுக்கு ஜெபமே வரல. ஒரு சில காரியங்களை என்னோடு சொல்லும் பொழுது நான் இப்படியாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையில் அதிகமாக அவனுடைய பலத்தின் நிமித்தமாக சரீர ரீதியான பிரச்சனைகள் அவனுக்குள்ளே வரும்பொழுது அவன் தேவனை விசுவாசிக்கிறவனாக இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் எப்படி தேவனை மறுபடியும் அணுகுவது என்று அவன் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அவனிடத்தில் ஆண்டவர் இப்படியாக ஒரு வசனத்தை காண்பிக்கிறார். சங்கீதம் 103, அந்த 103 வாசித்து கொண்டிருக்கும் பொழுது 102 வாசி என்று சொல்கிறார். இவ்வளவு நேரமாக ஜெபிக்க அவனுக்கு எப்படி ஜெபிப்பது, எதை சொல்லி ஜெபிப்பது என்று தெரியாது இருந்த பொழுது, ஒரு பயத்தோடு ஒரு கலக்கத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு 102 சங்கீதம் 24 வசனத்தை இப்படியாக அவன் வாசிக்கிறான். அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும், உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கிறதே என்று இந்த வார்த்தையை அவன் படித்த உடனே நேராக அவனுடைய ரூம்குள்ளே போனான், ஜெபிச்சான். இதே வார்த்தையை அவன் சொல்லி ஜெபிச்சான். இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனுக்கு அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. எதற்காக இதை சொல்லுகிறோம் என்றால், அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபிப்பது எப்படி என்று தெரியாத சூழ்நிலையில் இந்த வேதம் தாங்க நமக்கு ஜெபிக்கிற ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ். இந்த வேதம் தான் நம்ம எப்படி ஜெபிக்கணும், நம்முடைய சூழ்நிலையை காட்டுகிற ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. இந்த வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிப்பீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த காலை வேளையிலையும் நீங்கள் எழுந்த உடனே உங்களுடைய மொபைல் ஃபோனையோ அல்லது உங்களுடைய மற்ற காரியங்களையும் நீங்கள் பார்க்காம கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜெபத்திற்கும் பதில் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கும் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி, இந்த நேரத்துக்காய் நன்றி. இந்த காலை வேளையில் உம்மை தேடுகிற ஜனத்திற்கு நீர் வெளிப்படும்படியாக, அது மாத்திரமல்ல தனிமையிலையும் ஆண்டவரே ஜெபிக்க முடியாத சூழ்நிலையிலையும் மனதில் அநேக கஷ்டங்களினாலையும் மனதில் அநேக போராட்டங்களினாலையும் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் பேசி உம்மோடு அணுகுமுறையை ஆண்டவரை நீர் இந்த வேத பகுதியின் மூலமாய் காண்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.